தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வல்லாரைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளாரைக்கீரை எடுத்திருக்கேன் பாருங்க. இத நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இத பார்க்கிறதுக்கே மனிதனுடைய மூளை வடிவுல இருக்கும். இது மூளைக்கு ரொம்ப நல்லது. வாரத்துல 2 நாளாவது இந்த கீரையை நாம எடுத்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6 இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. கூடவே 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல்லு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்ல இஞ்சி கொஞ்சமா எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு இடிக்கல்லுல ஜீரகத்தை நாம நல்லா பொடியா இடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில போடுறதை விட இந்த மாதிரி இடிக்கல்லுல இடிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நாம எடுத்து வச்சிருக்க மிளகையும் உடைச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கொரன்னு உடைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா உடைக்க வேண்டாம். அடுத்து இஞ்சி லைட்டா அப்படி தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நசுக்க வேண்டாம். இந்த அளவுக்கு போதும். இப்ப நாம எடுத்து வச்சிருக்க பூண்டையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். சும்மா கொஞ்சமா ரசத்துக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டா போதும். இப்ப நாம உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் இதுல தட்டி எடுத்துக்கலாம். வெள்ளாரைக்கீரை உடம்புக்கு சூடு. அதனால நாம இதுல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம்னா அந்த சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. அதனால நீங்க சின்ன வெங்காயமே வெள்ளாரைக்கீரை சூப்புக்கு பயன்படுத்துங்க. இதையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையுமே இந்த மாதிரி இடிக்கல்லிலேயே தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சுவை ரொம்ப நல்லா இருந்தாதான் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணல்ல நாம எடுத்து வச்சிருக்க 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் குளுமை அப்படிங்கிறதுனால நம்ம நல்லெண்ணெயை விட்டுக்கிறோம். இப்ப இதுல நாம இடிச்சு வச்சிருக்க ஜீரகம் மிளகு எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நாம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நாம தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இத நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி இதுல இருக்க பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நாம கழுவி வச்சிருக்க வெள்ளாரைக்கீரையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கீரையையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கீரையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வல்லாரைக்கீரைய நல்லெண்ணெயில நாம வதக்கணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை நல்லெண்ணெய்க்கும் இருக்கு, சின்ன வெங்காயத்துக்கும் இருக்கு. அதனால வெள்ளாரைக்கீரை சூடு அப்படின்னு பயந்துகிட்டு சாப்பிடாம இருக்க வேண்டாம். இப்ப எனக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல நாம தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்ப இதுல நான் 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இந்த 3 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் சுண்டுற அளவுக்கு நாம இதை கொதிக்க விடலாம்.
இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நாம சேர்த்துடலாம். இப்போ இது இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் பாருங்க. இந்த 3 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் தண்ணியா சுண்டுற அளவுக்கு இதை நாம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு, எனக்கு பதம் வந்துடுச்சு. இதை ஸ்டவ்ல இருந்து நான் இப்ப இறக்கிடுறேன். இப்ப இதை நாம இப்படியே பெரியவங்க எல்லாம் குடிக்கலாம். சின்ன பசங்களுக்கு நாம இதை நல்லா இந்த மாதிரி வடிகட்டி கொடுத்தோம்னாக்கா ஈஸியா குடிச்சிருவாங்க, வேண்டான்னு சொல்லாம குடிக்குவாங்க. இந்த கீரையெல்லாம் நம்ம பெரியவங்க சாப்பிட்றலாம், சின்ன பசங்க சாப்பிட்டாலும் கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்ப இது சூடா இருக்கும் போதே நாம எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இதுல நாம நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த மாதிரி கொடுத்தோம்னா சின்ன குழந்தைங்கலாம் ஹோட்டல் ஸ்டைல் அப்படிங்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாம எடுத்து வச்சிருக்க பிரெட்டை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சின்ன சின்னதா பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு சின்ன கிண்ணத்துல நாம எடுத்துக்கலாம். கொஞ்சம் இப்போ நல்லா திக்கா இருக்கும், ஹோட்டல் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நல்லா திக்கா வந்திருக்கும். இதுக்கு மேல நாம நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பிரெட் 2 ஸ்லைஸை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா மிளகு பொடி கொஞ்சம் மேலே போட்டு கொடுக்கலாம். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்துக்கு 2 முறை கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப நல்லது. ஞாபக மறதி தன்மையெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.